என்னவலே 23. சில மாதங்களுக்கு முன்பு கதிரேசன் வாசல் கதவில் வந்து நின்று விட்டார். ஆனால் பிருத்திவி வாசல் கதவை திறப்பது போல தெரியவில்லை. மீண்டும் சற்று பின்னடைந்து நடந்து வந்தார். மேலே பிருத்திவி நின்றிருந்த இடத்தை பார்க்க அது இப்பொழுது வெறுமையாக இருந்தது. இவனுக்கு உடம்பு முழுக்க திமிர் என்று மனதிற்குள் கர்ஜித்தார் கதிரேசன். பின்ன இருக்காதா, எங்களோட வாரிசாச்சே, திமிரு இல்லாம எப்படி இருக்கும் என்று ஒரு வக்ர புன்னகையும் சிந்தினான். 5 நிமிடம் கடந்து 10 நிமிடம் கடந்திருந்தது. ஆனால் வாசக்கதவு திறப்பது போல தெரியவில்லை. பொறுமையை இழந்து கொண்டிருந்த கதிரேசன் அலைபேசி மூலமாக அவனுக்கு அழைப்பு விடுக்க எடுத்தவன் அவர் வாயை திறப்பதற்கு முன்பாகவே, நான் உங்களை என்ன தேடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க, எந்த தைரியத்தில் இங்க வந்தீங்க என்று கேட்டிருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க வரக்கூடாதுன்னு சொல்ற, வீட்டுக்கு வந்தா இங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்ற, நான் அப்ப எங்க தான் வர்றது, உன்னை பார்த்து பேசணும்னா எப்படி பேசுறது என்று கேட்ட கதிரேசனின் குரலில் நக்கல் அதிகமாகவே இருந்தது. என்ன பார்த்து பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவுமே இல்லையே என்றான். அவனும் விடாது, இங்க பாரு, இது உன் அப்பன் பேர்ல இருக்கலாம், ஆனா ஏன் அப்பா வாங்கி போட்ட ஃபார்ம் ஹவுஸ். உங்க அப்பனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. ஆனா உனக்கு திமிர் ரொம்ப அதிகமா தாண்டா இருக்கு. எங்க வாரிசுல அப்படித்தான் இருக்கும். நான் இப்ப சண்டை போடுறதுக்கு வரல, பேசுறதுக்கு வந்திருக்கேன். கதவை முதல்ல தர என்று கதிரேசன் குரல் ஓங்கி ஒலிக்க, என்ன பேசணுமோ அப்படியே பேசுங்க. கதவை மட்டும் இல்லை, இந்த வீடு முழுக்க என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுக்கவே என் அனுமதி இல்லாம ஒரு காக்கா கூட உள்ள வர முடியாது. வாசல்ல நிக்கிறது நீங்க எல்லாம் வச்ச வேலைக்காரங்க தானே, ஆனா அவங்களால முடியலல்ல உங்களை உள்ள விட என்று கேட்க, கண்களை மூடி தன்னை சமன் செய்வதை பிருத்திவி தன் கைபேசியில் பார்த்து கொண்டிருந்தான். டோரிலும் அவன் கேமராவை பொருத்தி இருந்தானே. நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்த பிருத்திவி. நீ என்னோட அண்ணன் பையன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். கதவை திறந்து விடு. நான் என்ன உன் கூட குடும்பம் நடத்தவா வந்திருக்கேன் என்று கதிரேசன் கேட்க, பிருத்திவி பல்லை கடிப்பது எதிர்முனையில் இருந்த கதிரேசனின் காதுகளில் நன்றாகவே கேட்டது. மகனிடம் பேசும் வார்த்தைகளா இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று வெண்ணிலாவை பற்றி தவறாக பேசினாரோ அன்றே பிருத்திவியின் தரத்திலிருந்து கதிரேசன் இறங்கிவிட்டார். வெறும் பேச்சுக்களே என்றாலும் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிக்கிறார் இவர். தன்னுடைய தந்தையையும் இப்படித்தானே, அதனால் தான் தன் தாய் எப்பொழுதும் தன் அறையில் அழுது கொண்டே இருப்பாரோ என்று ஏதேதோ எண்ணம் தோன்ற சலிப்பாக இருந்தது அவனுக்கு. இங்கு கதிரேசனின் எண்ணமோ வேறு மாதிரி இருந்தது. இவனை இந்த ஆட்டத்திற்குள் இழுத்து வந்திருக்கவே கூடாது என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை அவரால். இவனை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த நினைத்தார் அவர். ஏனென்றால் அவரால் வெண்ணிலாவை கடத்த முடியவில்லை. இவன் என்னவென்றால் தன்னை முழுவதுமாகவே புறக்கணித்துவிட்டு இவனே முழுவதுமாக உள் புகுந்து விட்டானே. தன்னை ஆட்டத்திலிருந்து விலக்கிவிட்டு அந்த ஆட்டத்தை இவன் மட்டும் தனியாக ஆட வேண்டும் என்று நினைக்கிறானே. ஒருவேளை பின்னாளில் தன்னுடைய தவறு இவனுக்கு தெரிந்தால், இல்லை இல்லை என்று தன்னுடைய தலையை அவரை உலுக்கி கொண்டு எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய தவறு இவனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியப்படுத்துவதற்கான ஆட்கள் இங்கே யாரும் இருந்திருக்கவில்லைதான். எல்லோரும் இறந்து விட்டார்கள். மிஞ்சி இருப்பது அவன் மட்டுமே. இவனிடம் மிஞ்சினால் வேலைக்கு ஆகாது, கெஞ்சினால் மட்டுமே வேலை செய்ய முடியும் என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டவன், நம்ம குடும்பத்துல எஞ்சி இருக்கிறது நம்ம 2 பேரும் தான். நமக்குள்ள சண்டை எதுக்கு பிருத்திவி, சமரசமா போயிடலாமே என்று சமரசம் பேச முயற்சி செய்தார் அவர். பிருத்திவி நேரத்தை பார்த்தான். மருத்துவமனை செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டே இருந்தது. ஆனால் அவர் விடாது வெளியிலே நிற்கவும், இவரை இப்பொழுது உள்ளே விட்டால் இதையே இவர் தொடர்ந்து செய்வார் என்று அவனும் சட்டமாக அமர்ந்திருந்தான். மருத்துவமனைக்கு போன் செய்து பர்மிஷன் போட்டான். மாலை கூடுதல் நேரம் தங்கி பார்த்து கொள்வதாக கூறிவிட்டான். எப்பொழுதும் எந்நேரம் என்றாலும் வருபவனை பகைத்து கொள்ள அவர்களும் விரும்பவில்லை. சரி என்று அவனுக்கு அனுமதி அளித்திருந்தனர். 1 மணி நேரம் ஏனும் கடந்தது. அலைபேசியையும் எடுக்காமல் அமைதியாகவே இருந்தான். பொறுத்து பார்த்த கதிரேசன் பொறுமை இழந்து அங்கிருந்து சென்று விட்டார். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது இயற்கையாக பெண்களின் கருமுட்டையிலிருந்துதான் 2 கருமுட்டைகள் பிரிந்து இரட்டை குழந்தைகள் உருவாகின்றது.
இயற்கையாக 80 பெண்களில் ஒருவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பிருக்கின்றது என்று நம் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் நவீன யுகத்தில் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், அதாவது செயற்கை கருவூட்டல் IUI மற்றும் IVF, இந்த 2 வகையில் செயற்கை கருவூட்டலில் இயற்கையாக உருவாக்கும் இரட்டை குழந்தைகளின் பிறப்பை விட இந்த முறையில் இரட்டை குழந்தைகளின் பிறப்பு அதிகமாகவே இருக்கும் என்பது நம் மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அது மிகச்சிறந்த மருத்துவனான பிருத்திவிக்கு நன்றாகவே தெரியும். அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தையை முதன்முறையாக அவன் ஆய்வு செய்ய நினைக்கும் போதே அவனுக்கு அந்த சந்தேகம் இருந்தது. அதற்கு காரணம் அவளுடைய அதிகப்படியான சோர்வும் மயக்கமும், அவளுடைய இரத்த சோகையும் கூட. அவள் உணவு உண்ணாதது ஒரு காரணம் என்றால், மற்றொரு காரணம் அவள் உடலில் இருந்து சத்துக்கள் உறிஞ்சு கொண்டிருந்த அந்த இரட்டை குழந்தைகள். அதிலும் முதல் 4 மாத ஸ்கேனிலேயே குழந்தைகள் டிசைகோடிங் இரட்டை வகையை சேர்ந்தவர்கள் என்பதை அறிந்திருந்தான். நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அல்லது டிசைகோடிக் இரட்டையர்கள் என்று கூறுவார்கள். டிசைகோடிக் இரட்டையர்கள் கருப்பையில் தனித்தனியாக உருவாகிறார்கள். 1/3 பங்கு இந்த வகையை சேர்ந்த இரட்டையர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த வகையில் மட்டும்தான் வெவ்வேறு பாலினத்தை கொண்ட இரட்டையர்கள் பிறப்பார்கள். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரே மாதிரியான இரட்டையர்கள் ஒரே பாலினத்தில் மட்டுமே பிறப்பார்கள். அது 2 ஆண்களாகவோ அல்லது 2 பெண்களாகவோ இருக்கலாம். ஆனால் டிசைகோடிக் இரட்டையர்கள் என்பவர்கள் வெவ்வேறு பாலினங்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டும் வெவ்வேறு முக அம்சங்களை கொண்டும் இருப்பார்கள். அதை அவன் அப்போது ஸ்கேன் செய்யும் போதே அறிந்து கொண்டான். இப்பொழுது குழந்தை நன்றாகவே வளர்ந்திருந்தது. குழந்தைகளின் முகங்களும் தெளிவாக தெரிந்தது. அதிலிருந்து ஒரு முகத்தை அப்படியே வெண்ணிலாவை உரித்து வைத்திருப்பது போல அவனுக்கு தோற்றம் அளித்தது. அது அவனுடைய யூகமோ அல்லது உண்மையில் அந்த குழந்தை அவளைப் போலத்தான் இருக்கின்றதோ என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை எந்த சலனமும் பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக தன்னுடைய வழியில் தன்னுடைய பிரத்யேக பணிக்கூடத்தில் அது தானாகவே சுழன்று கொண்டிருந்தது. மூச்சுக்கு தவித்து உயிருக்கு போராடிய குழந்தையை மீட்டு விட்ட பிறகுதான் அவனுக்கு மூச்சே வந்தது என்று கூறலாம். அந்த குழந்தை அவனைப் போல இருந்ததோ என்ற எண்ணம் மேலெழுந்து அவன் அவளை திரும்பி பார்த்தான். அவள் அவனை கவனித்துக் கொண்டிருப்பது அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டான். சற்றென்று தன்னை மீட்டு கொண்டவன் மீண்டும் மானிட்டரிலும் வயிற்றிலும் கவனம் செலுத்த அவனுடைய அருகாமையில் ஏதோ பழகியவனின் அருகாமை போல தோன்ற, அவளையும் அறியாமல் அந்த மருத்துவனையே அவள் உத்து பார்த்து கொண்டிருக்க, பதட்டத்தில் உயர்ந்த வேர்வை துளிகள் அவள் கைகளில் பட சுய உணர்வை பெற்றவள் இவன் இவன் என்று யோசித்தாள். தன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள நினைத்தாள். அப்போதுதான் அதிக நேரம் அவனை கவனித்துக் கொண்டிருப்பது அவள் நினைவில் வர சுதாரித்தவள் அவனிடம் பேச்சு கொடுத்தாள். டாக்டர், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்திருக்கேனா? என்ன உங்களுக்கு தெரியுமா என்று அவள் கேள்வியில் அவன் உடம்பு சற்றென்று நடுக்கம் காணப்பட்டதோ. அதை அந்த அதிர்வை அவன் தனக்குள்ளாகவே மறைத்து கொண்டான். உடனே சுதாரித்தவன் அவள் பேச்சையே கவனிக்காதவன் போல மானிட்டரிலும் வயிற்றிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இவ்வளவு நேரம் ஆண் மருத்துவர் என்று பிதற்றி கொண்டிருந்தவள் இப்போது சாதாரணமாக பிருத்திவியிடம் தைரியமாக பேச, துணைக்கு இருந்த அந்த செவிலியருக்குத்தான் என்ன இந்த பெண் இவ்வளவு தைரியமாக பேசுகிறாளே, திடீரென்று என்ன வந்தது இவளுக்கு என்று எண்ணம் தோன்றியது. மீண்டும் அவள் வாயை திறப்பதற்கு முன்பாகவே அவன் வாயை திறந்துவிட எண்ணி, உங்க குழந்தை இப்ப சேஃபா இருக்கு, உங்க குழந்தைய பார்க்க விரும்புறீங்களா என்று கேட்டபடியே அவளுடைய பதிலுக்கு காத்திருக்காமல் மானிட்டரை அவளின் புறம் திருப்பினான். அவளும் தான் கேட்க வந்ததை மறந்துவிட்டு தன் குழந்தையை பார்க்க எண்ணினாள். முகம், கை, கால்கள் என்று தெரிந்தாலும் அவளுக்கு அது எதுவும் சற்று புரிபடாமல் இருந்தது. ஆனால் மருத்துவனான அவனுக்கு அது நன்றாக தெரிந்தது. அவளுக்கு விளக்கம் கொடுத்தான். அவளின் மனதை திசை திருப்ப வேண்டும் அல்லவா? அதற்கு இதுதான் சிறந்த வழி என்று நினைத்தான். இங்க பாருங்க, இந்த குழந்தைதான் இப்ப இவ்வளவு நேரமும் உங்களை பாடுபடுத்தினது.
உங்களோட உணவை எல்லாம் குழந்தைக்கு உணவா எடுத்துட்டு போறது தொப்புள் கொடி தான். அந்த தொப்புள் கொடி சில நேரங்கள்ல கை, கால், கழுத்து அப்படி எதுலையாவது சுத்திக்கும். அதுக்கப்புறம் தாயோட அசைவுகள்ல அதுவே சரியாயிடும். சில நேரங்கள்ல தெரியாம போனா இந்த மாதிரி மூச்சு திணறல குழந்தையோட உயிரையும் எடுத்துடும். ஆனா சரியான நேரத்துக்கு உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல, நீங்களும் உங்க குழந்தையும் சேஃபா இருக்கீங்க என்று கூறினான். டாக்டர், இன்னொரு குழந்தை என்று அவள் பரிதவிப்பாய் கேட்க, அது தனியா அதோட அறையில சுகமா ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. இந்த குழந்தையோட பாதிப்பு இந்த குழந்தைக்கு எதுவும் இல்லை, கவலைப்பட வேணாம். ஆனா ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகி இருந்தா என்று அவனாலேயே கூற முடியாது தவித்த வார்த்தைகளை அவள் தடுத்து நிறுத்தி இருந்தாள். வேணா, அப்படி சொல்லாதீங்க டாக்டர் என்றாள். இவள் தானா அந்த குழந்தையை அழிக்க போராடியவள்? குழந்தை வயிற்றில் இருக்க தன் உயிரை மாய்த்து கொள்ள போராடியவள்? இந்த குழந்தை தனக்கும் தன் குடும்பத்திற்கும் வந்த சாபம் என்று அந்த குழந்தையை அழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்தாள்? மனதளவில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உணவை உண்ணாமல் தவிர்த்தாள் என்று ஏதேதோ எண்ணம் தோன்ற தலையை உலுக்கி தனக்குள்ளாகவே சரி செய்து கொண்டவன் மீண்டும் அவளிடம் பேச்சை தொடர்ந்தான். சாரி, நான் உங்களுக்கு சிச்சுவேஷனை புரிய வைக்கணுன்றதுக்காக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க படுக்கும்போது மல்லாக்க படுக்கக்கூடாது. ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சாலும் உடனே மருத்துவமனைக்கு வந்துடணும். நேரம் கடத்தக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் கடத்தி இருந்தாலும் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அப்படியே நிறுத்தினான். அவளால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 குழந்தைங்களும் சேஃபாக இருக்காங்க. ஆனால் 2 நாளைக்காவது குழந்தைங்கள இங்கே மானிட்டர் பண்ணணும். உங்களையும் சேர்த்து நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். உணவு வகைகள் மற்றதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். பயப்பட வேணாம், நான் சொன்ன மாதிரி படுங்க. ஏதாவது ஒரு சைடு ஒரு கழுத்து படுக்கணும். இனி வர மாதங்கள்லையும் அப்படித்தான் படுத்தாகணும். இல்லைனா அது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக போயிடும் என்று கூறியவன், சிஸ்டர் அவங்கள சரி பண்ணுங்க. நான் அவங்களோட பேரண்ட்ஸ் விசிட்டர்ஸ் உள்ள அனுப்புகிறேன், பார்த்துட்டு போகட்டும். அதுக்கப்புறம் ஐசியூவுக்கு மாற்றிடுங்க. குழந்தையோட வைட்டல்ஸ், ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருங்க, அவங்களோட ஹார்ட் பீட்டையும் என்று நடந்தவன் மீண்டும் திரும்பி அந்த செவிலியரிடம், மேலே அனுப்ப வேணாம், கீழே இருக்கிற ஐசியூவில் அவங்களுக்கு லொக்கேட் பண்ணுங்க. ஏதாவது அவசரம்னா எனக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். 1/2 hourக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மறக்காதீங்க என்று கூறிவிட்டு அகன்று விட்டான். வெளியில் வந்தவனை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களை பார்த்தவன், அதற்குள் இவ்வளவு பேர் சேர்ந்து விட்டார்களா என்று சலித்து கொண்டான். அவர்கள் வீட்டின் கூட்டம் பாதி பேர் அங்கே இருந்தார்கள். வெண்ணிலாவிடம் என்ன கூறினானோ அதையே அவர்களிடமும் பொதுப்படையாக கூறிவிட்டு 2 நாள் அங்கேயே அனுமதித்து கண்காணிக்கும்படியும் கூறினான். அது மட்டுமல்லாமல் இனிமேல் இது போல எது நடந்தாலும் உடனே மருத்துவமனையில் சேர்த்து விடும்படியும் கூறினான். 2 குழந்தைகள் எனும்போது பாதுகாப்பு இன்னும் அதிகமாகவே தேவைப்படுவதையும் அவர்களுக்கு உணர்த்தினான். எப்பொழுதுமே ஒரு குழந்தை இருக்கும் போதே பெண்களின் பிரசவம் என்பது மறுபிறப்பு என்று கூறுவார்கள். 2 குழந்தைகள் இருக்கும்போது இயற்கை உபாதைகளும் நிறைய பிரச்சனைகளும் தோன்றுவிப்பது இயற்கையாக நடப்பதுதான். மருத்துவனுக்கு அது பெரிய விஷயம் அல்ல என்றாலும் அவர்களுக்கு அது புரிய வைத்து விடும் நோக்கில் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியவன் அவர்களிடமிருந்து விடை பெற்று அவனுடைய அறைக்கு வந்தவன் ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டபடியே முதலில் தன்னை சுத்தம் செய்து கொண்டான். அவன் அவளின் பேச்சை திசை திருப்பாமல் இருந்தால் புத்திசாலியான வெண்ணிலா ஒருவேளை அவனை இனம் கண்டிருப்பாளோ? எப்படி அது சாத்தியம்? அவள் தன்னை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. இப்பொழுது பார்க்கும்போது கூட அவள் அவனை கவனிக்கவில்லை. ஆனால் அவனின் ஸ்பரிசம் அவளுக்கு ஏதோ உணர்த்தியதோ என்று தனக்குள்ளாகவே நொந்து கொண்டான். அப்படியே ஓய்ந்து சேரில் சாய்ந்து அமர்ந்தான். அவளின் ஸ்பரிசம் அவன் உணர்வலைகளிலும் ஞாபகத்தில் வர கண்களை மூடி தன்னை சமன் செய்யவே சிறிது நேரம் போராடினான். குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று தெரிந்த நொடி அவனையும் அறியாமல் அவன் உடலும் மனமும் ஒருங்கே துடித்தது. எதனால்? அதுவும் அந்த குழந்தையின் கழுத்தை தொப்புள் கொடி சுற்றி இருப்பது. அதனால் அந்த குழந்தை மூச்சுக்கு தடுமாறுவதும் பார்த்தவனின் நாளங்கள் எல்லாம் ஒரு நிமிடம் செயலற்று போனது போல இருந்தது. அதுவும் குழந்தையின் இருதய துடிப்பு குறைவதை கண்டவனின் இருதய துடிப்பு நின்றே விட்டது என்று கூறலாம். இதுதான் தானா ஆடாவிட்டாலும்
தன் சதையாடும் என்கிறார்களோ? யாரையும் உள்ளே இழுத்து விடக்கூடாது என்று தான் செய்தது தனக்கே இப்பொழுது வினையாக விடுந்து விட்டதோ? இல்லை இல்லை, தான் எக்காரணத்தை கொண்டும் இதில் இறங்கி போகக்கூடாது என்று தனக்குள்ளாகவே கூறிக்கொண்டே அமர்ந்திருந்தான். தன் மனதை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளாகவே உரு போட்டவன் அதில் வெற்றி அடைவானா அல்லது போராடி கொண்டே இருப்பானா? காலம்தான் அதன் தீர்ப்பை சொல்லும். சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வெண்ணிலாவோ அவனிடம் பேச்சு கொடுத்து அவன் யார் என்று அறிந்து கொள்ள முற்பட்டாள். பேச்சுக்கு பேச்சு வாதம் புரிந்து கொண்டே இருந்தாள். சில நேரங்களில் அவளுடைய பேச்சுக்கள் சுவாரஸ்யத்தை கொடுத்து அவனின் முகத்தில் இளநகையையும் ஏற்படுத்தியது. தாடியிலும் மாஸ்கிலும் தன் வாய்ப்பகுதி மறைந்துதான் இருக்கிறது என்று தோன்றினாலும் அவனே அதை கட்டுப்படுத்தி கொண்டான். அவனையும் அறியாமல் இவள் துணிச்சலும் தைரியமும் மிகுந்த புத்திசாலி என்று தான் கடத்தி வந்ததை மறந்துவிட்டு அவளை பாராட்டியது அவன் மனது. பாராட்டு மடல் வாசித்துக் கொண்டிருந்த தன் மனதை கஷ்டப்பட்டு அடக்கினான். இவளின் குடும்பத்தை பழி வாங்க வேண்டும், குமரனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளாகவே உரு போட்டு கொண்டிருந்தான். தன் மனது சலனப்படுவதும் தளர்ந்து போகும் போதெல்லாம் புகைப்படத்தை பார்த்து தன்னை உருவேற்றி கொண்டிருந்தான். அவளின் இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உடைக்க வேண்டும் என்று நினைத்தான். 3 நாட்கள் கழித்து அதே நேரத்தில் காலையில் அதே போல வாயிற்காவலாளியிடம் இருந்து அழைப்பு, கதிரேசனிடமிருந்து அழைப்பும் வந்து கொண்டே இருக்க சலித்தபடியே அலைபேசியை எடுத்து காதிற்கு கொடுத்தான். நான் உன்கிட்ட நேர்ல உட்காந்து பேசணும் பிருத்திவி. நீ உள்ள விடலனா நான் தினமும் வந்து உன் ஹாஸ்பிட்டல் நினைப்பேன் என்று எடுத்ததும் அவனின் பேச்சிற்கு கூட இடம் கொடுக்காமல் கதிரேசன் பேசி முடிக்க கடுப்பாக இருந்தது பிருத்திவிக்கு. அவன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சொல்ல முடியாது. இவர் மருத்துவமனைக்கு வந்தாலும் வருவார். இவரை உள்ளே விடவில்லை என்றாலும் இவர் இப்படியே இருந்து பேசிக்கொண்டே இருப்பாரே தவிர செல்லவும் மாட்டார் என்று உறுதியாக தெரிந்தது. பிருத்திவிக்கே வேறு வழி இல்லாமல் நேரில் பேசிவிடலாம், இத்துடன் இங்கே வரக்கூடாது என்று கூறிவிடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தவன், சரி இந்த ஒரு முறை அவரை அழைச்சு பேசிடலாம் என்ற எண்ணம் வலுக்க ஆரம்பிக்க வாயிற் காவலாளியிடம் உள்ளே விடச் சொன்னவன் ரிமோட்டின் மூலமாக கதவை திறந்திருந்தான். அவர் உள்ளே நடந்து வரும் வரை பால்கனியில் நின்றபடி கைகளை கட்டிக்கொண்டு பார்த்திருந்தான். அதே ராஜ தோரணையில் நின்றிருந்தவனை கண்களில் உஷ்ணத்துடன் பார்த்து கொண்டே நடந்து வந்த கதிரேசன் வீட்டின் அருகில் வந்ததும் மேலே நின்றிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தார். அவரின் பார்வையை உணர்ந்தவன் உதட்டை ஒரு பக்கமாக சுளித்து இகழ்ச்சியாக நகைத்துவிட்டு அவன் கீழே இறங்கி சென்றான். மீண்டும் கதிரேசனிடமிருந்து அழைப்பு வரும்போது கதவு தானாகவே திறக்கும்படி பார்த்து கொண்டான். சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு 2 கைகளையும் சோஃபாவில் சாயும் இடத்தில் கொடுத்தபடி அமர்ந்திருந்தான் பிருத்திவிராஜ். அவன் அமர்ந்திருந்த தோரணை அவனை ஒரு ராஜாவை போல பறைசாற்றியது. அவனுடைய தோரணையிலும் அவனுடைய திமிரிலும் இவன் தங்களுடைய ஒரே வாரிசு என்ற கர்வமும் தோன்றினாலும் அதை தனக்குள்ளாக மறைத்து கொண்டார் கதிரேசன். இவன் தன்னுடைய வாரிசு இல்லை, தன் தமையனுடைய வாரிசு என்று அவர் மனது அவருக்கு எடுத்துரைத்தது. மூச்சுக்களை எடுத்து விட்டவர் உள்ளே வர அப்பொழுதும் அதே கம்பீரத்துடன் அமர்ந்திருந்தான். உள்ளே வந்த கதிரேசனின் பார்வை அவனை அளவெடுத்துவிட்டு சுற்றியும் அந்த வீட்டை அளவெடுத்தது. இதுபோல அவர்களுக்கு நிறைய தோப்பு வீடுகள் இருந்திருக்கிறது. தன் அண்ணனின் பெயரில் தன் தந்தை வாங்கி கொடுத்ததால் அவன் இங்கு வந்ததே இல்லை. அவனுக்கு இருக்கும் தோப்பு வீடுகளில் அவன் அடிக்கடி தஞ்சம் புகுவது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. இந்த வீட்டையும் அண்ணன் எதற்காக உபயோகப்படுத்தினாரோ அதை அவர் மட்டுமே அறிவார் என்ற இகழ்ச்சியாக புன்னகை அவன் முகத்தில் தலை தூக்க அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டை சுற்றி பார்வையை ஓட்டினார். கதிரேசன் உள்ளே நுழைந்ததிலிருந்து அவரையே இமை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த பிருத்திவிக்கு அவரின் பார்வையின் அர்த்தம் புரிந்ததோ என்னவோ. புருவங்கள் இடுங்க அவரையே முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவருடைய பார்வையோ வீட்டை ஆராய்வது போல தெரியவில்லை, வெண்ணிலா எங்கிருக்கிறாள் என்று ஆராய்வது போல தோன்றியது. கீழே இருந்த அறைகள் அனைத்தும் மூடி இருக்க அப்படியே அவரின் பார்வை மேலே சென்றது. அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த பிருத்திவி இதற்கு மேல் தான் அமைதியாக இருந்தால் சரிவராது என்று தோன்ற, நீங்க மருத்துவமனைக்கு வந்து மீட் பண்ணுவீங்கன்னு சொன்னதுனால பயந்து போய் உங்களை உள்ள விட்டேன்னு நினைக்காதீங்க.
கடைசியா உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிடலாம்னு தான் உள்ள விட்டேன். ஒருவேளை மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களை எப்படி அடிச்சு துரத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளவும் தெரியும். சொத்துக்காக என்னை கொலை பண்ண பார்க்குறீங்கன்னு கேஸ் கொடுப்பேன். அது ஸ்ட்ராங்கா பதிவாகும். ஏற்கனவே கொலை கேஸ்ல போயிட்டு வந்தவர் இல்லையா என்று நக்கலாக கூறி முடித்த பிருத்திவி, சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? என்கிட்ட அப்படி எதை பத்தி நேர்ல உட்கார்ந்து பேசலாம்னு நினைக்கிறீங்க என்று அந்த ராஜதோரணையிலேயே கேட்க, அவன் பேசிய பேச்சுக்கள் மனதினுள்ளே கனன்று கொண்டிருந்த அக்னியை அணைக்க பெரும்பாடுபட்ட கதிரேசன் தான் வந்த செயல் இடையூறு இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே அமைதியாகவே அதை கடக்க எண்ணினார். உண்மையில் பிருத்திவிராஜ் இறந்தால் சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்திடம் சென்றுவிடும்படித்தான் பிருத்திவியின் தந்தை உயிர் எழுதியிருந்தார். அவருக்கு தன் தம்பியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. அதுவும் தன் மகன் தன்னுடைய எந்த சொத்தையும் வேண்டாம் என்கிறானே, ஒன்று அவன் தன் தம்பிக்கு எழுதி கொடுத்து விடுவான், இல்லை என்றால் தன் தம்பியின் கையால் உயிரை விடும்படி நேரிட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் யோசித்து நிதானித்து அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு பிறகு அவனுடைய வாரிசு மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். பிருத்திவியால் அதை விற்கவோ தானம் பண்ணவோ முடியாது என்ற ரீதியில் எழுதியிருந்தார். அதை யோசித்தபடி இகழ்ச்சியாக நகைத்த கதிரேசன், என்னிடம் இருக்கும் சொத்துக்களை அனுபவிக்கவே எனக்கு இந்த வாழ்க்கை போதாது எனில் உன்னுடைய சொத்துக்கள் எனக்கு எதற்கு என்ற ரீதியில் அவனை பார்த்து நக்கலாக சிரித்த கதிரேசன், என்னோட திமிர்ல உன்னோட திமிர் குறைஞ்சதில்லை. நீ செஞ்சாலும் செய்வ, இல்லை இல்லை செய்வ, கண்டிப்பா செய்வ, எனக்கு நல்லா தெரியும் என்று அழுத்தி வார்த்தைகளை உச்சரித்து கூறியவர், ஆனா நான் உன்கிட்ட சண்டை போட வரல, டீல் பேசதான் வந்திருக்கேன். வீட்டுக்கு முதலா வந்திருக்கேன், உட்கார சொல்ல மாட்டியா என்று கேட்டார். பிருத்திவி அமைதியாகவே அப்பொழுதும் இருக்க, சரி நீ கேட்க மாட்ட, நானே உட்கார்ந்துக்கிறேன் என்று எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டார். அவரின் அந்த தோரணை, நான் உனக்கு சளைத்தவன் இல்லை, உனக்கும் மூத்தவன் என்று சொல்லாமல் சொல்லியது. ஒரு முடிவுக்கு வரலாம் பிருத்திவி, என்னால முடியலன்னுதான் உன்கிட்ட நான் இதை ஒப்படைச்சேன். நான் உன்னை வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ணினேன், நீ கடத்திட்ட, சரி உன்னோட அரவணைப்புல என்று கூற வந்தவர் மாற்றி, உன்னோட பாதுகாப்புல ஒரு வாரத்துக்கு மேல வச்சிருக்க, இப்ப அவளை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இதுக்கு மேல அவளை நான் பாத்துக்கிறேன். அவளையும் அவ குடும்பத்தையும் அந்த குமரனையும் நான் பழி வாங்குறேன் என்று கூறியவனின் வாய்மொழியில் அவ்வளவு வன்மம் இருந்தது. அதை பிருத்திவியாலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை நான் உங்களுக்காக பண்ணேன்னா? நோ மிஸ்டர் கதிரேசன், இது எங்க அம்மாவுக்காக நான் எடுத்து வச்ச அடி, அதனால அதை நான் தான் செஞ்சு முடிப்பேன். உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால முடியலன்னு தானே என்கிட்ட ஒப்படைச்சிங்க, அதை நானே பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தா அந்த பொண்ணுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு இருக்காது, என்கிட்ட இருந்தா அவ பாதுகாப்பா அவளாவே இருப்பா என்றான் திடமாக. நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக அவன் பிரயோகித்து பேச, பாதுகாப்பா? அவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற பிருத்திவி? அவளை பழி வாங்கறதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம், அதை மறந்துட்டியா? அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எதுக்கு அவளை கலத்திட்டு வரணும் என்று கதிரேசன் கேட்க, எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு மிஸ்டர் கதிரேசன். அந்த குமரனை பழி வாங்கறதுக்காக அவரோட பொண்ணை ஒரு துருப்பு சீட்டா பயன்படுத்தினே தவிர அந்த பொண்ணை தவறா உபயோகப்படுத்துற எண்ணம் எனக்கு இல்லை. பொண்ணை காணாம அவங்க தவிக்கணும், துடிக்கணும். பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு மனசளவுல உடஞ்சி போகணும், ஊர் முழுக்க அசிங்கப்படணும். அது மட்டும்தான் எனக்கு வேண்டியதே தவிர அந்த பொண்ணோ அவளோட சீரழிவோ இல்லை. நீங்க உங்க வேலையை பாருங்க, என் வேலையில தலையிடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு கட்டளை பிறப்பிக்காதீங்க என்று முடித்தான் பிருத்திவி. புரியாம பேசுற பிருத்திவி, நீ சின்ன புள்ளன்னு காட்டுற. குமரனோட பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணி அவன் வீட்டு வாசல்ல போடணும். ஊருக்கெல்லாம் நியாயம் வாங்கி கொடுக்கறவன் அவன் பொண்ணை காப்பாற்ற முடியாம துடிக்கணும். ஜட்ஜா இருந்து அவனால எதுவுமே பண்ண முடியாத அந்த நிலையை நினைச்சு அவன் சாகிற வரைக்கும் துடிச்சு வேதனைப்படணும். யார் இதை பண்ணாங்கன்னு தெரியாம, எதையும் கண்டுபிடிக்க முடியாம
அவன் துடிச்சுக்கிட்டே சாகணும் என்று வன்மத்துடன் கதிரேசன் பேச, கை உயர்த்தி போதும் என்று காட்டியவன், இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், நான் என்ன பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லாதீங்க. நான் என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க என்று கத்தரித்தார் போல பேசினான். அப்பொழுதும் அடங்காமல் அதன் பிறகு கதிரேசன் கூறிய வார்த்தைகளில் கடுப்புற்றவன் எழுந்து நின்று கர்ஜனையோடு, வெளியே போங்க, வயசானவராச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தா, ச்சே, இப்ப வெளியே போறீங்களா இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா என்று பிருத்திவியின் ஆக்ரோஷத்தில் சற்று நடுங்கி விட்டார் கதிரேசன். ஆனால் அப்பொழுதும் அடங்காமல் எழுந்து நின்றபடியே, நல்லா யோசிச்சு பாரு பிருத்திவி, நீ அவளை சும்மாவே வச்சிருந்து சும்மாவே அனுப்புனா யாருக்கு என்ன பயன்? இந்த குடும்பம் அவள் எப்படி இருந்தாலும் அவளை ஏத்துக்கும். அப்பவும் சரி இப்பவும் சரி, அந்த குடும்பத்தோட ஒற்றுமை தான் அந்த குடும்பத்தோட பலம். நீ அப்படியே அவளை திருப்பி அனுப்புனா அவளை அவங்க அப்படியே ஏத்துப்பாங்க என்று அப்பொழுதும் அவனிடம் பேசிக்கொண்டே பின்னோடு நடந்தான் கதிரேசன். இந்த 2 வருஷம் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியாம அவங்க அசிங்கப்பட போறாங்கல்ல, அது போதும் எனக்கு. நீ வெளியே போ என்று ஒருமைக்கு தாவியவன் அவரை கிட்டத்தட்ட கையை பிடித்து இழுத்து வந்து வெளியில் விட்டான். கதவை ஊங்கி சாத்தினான். அவர் கூறிய வார்த்தைகளில் படபடப்பு எகிரியது. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே நேரம் எடுத்துக்கொண்டது. ஆனால் அவனே ஒரு நாளில் அதை செய்வான் என்று அவனும் அதை அப்பொழுது உணர்ந்திருக்க மாட்டான். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, வெண்ணிலாவை ஐசியூவில் தான் இன்னும் வைத்திருந்தனர். அவள் வயிற்றின் மேல் இதய துடிப்பை கண்டறியப்படும் இசிஜி கருவிகள் பொருத்தப்பட்டு அது அருகில் இருந்த டிஸ்பிளேயில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. குழந்தையின் இதய துடிப்பை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுற்றி நின்றவர்களுக்கு புரிந்தது. செவிலியரின் ஆலோசனைப்படி 2 பேர்களாக மட்டுமே உள்ளே சென்று வெண்ணிலாவை பார்த்து வந்தனர். மருத்துவரான பிருத்திவிராஜ் கூறியது அவர்கள் உடலில் நடுக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. சற்று நேரம் சென்றிருந்தாலும் குழந்தையை காப்பாற்றி இருக்க முடியாது. அது குழந்தையை மட்டுமல்லாமல் வெண்ணிலாவின் உடலையும் பாதித்திருக்கும். நல்ல வேளை இந்த மருத்துவர் மருத்துவமனையில் சரியாக அந்த நேரத்தில் இருந்ததனால் சரியானது. இவரை வரவழைக்க என்று போராடி இருந்தால் கூட நேரம் சென்று இருக்குமே என்று எண்ண தோன்றியது. அனைவரையும் இன்முகமாக, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், டாக்டர் குழந்தைங்களையும் காட்டினாரு, அவங்களும் நல்லா இருக்காங்க என்று அவர்களுக்கு இவள்தான் சமாதானம் கூறும்படி ஆகிவிட்டது. இனிய நிலா அழுதே விட்டார். மென்மையான மனம் படைத்தவர் அல்லவா. தன் மகளுக்கு ஒன்று என்றாலே அவரால் தாங்க முடியாது. வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் பூமியை கூட பார்க்காத அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன செய்தது என்று பதறிவிட்டார். அங்கிருந்த செவிலியர் கடிந்து கொண்ட பிறகுதான் அவரை வெளியே அனுப்பி வைத்துவிட்டு மற்றவர்கள் உள்ளே வந்து பார்த்து சென்றனர். சார், இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் பேர் மட்டும் இருங்க என்று அந்த இரவு வேளை பணிபுரிந்து கொண்டிருந்த செவிலியர் சொல்லிவிட்டு செல்ல, இனிய நிலா, குமரன், ஆகாஷ் என்று அங்கே தங்குவது என்று முடிவு செய்தனர். மற்றவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இரவு நடுசாமத்தை நெருங்கி கொண்டிருந்தது. பிருத்திவிக்கு தூக்கம் வரவில்லை. அந்த அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். பின்பு தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்தான். ஏனோ அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. இது மாதிரி எத்தனையோ குழந்தைகளை அவன் பார்த்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் ஏற்படாத தடுமாற்றம் இப்பொழுது அவனுக்கு தோன்றியது. இதனால் என்று அவனுக்கு அவனே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். அறையிலேயே சோர்ந்து அமர்ந்து அவனுக்கு இருக்க பிடிக்கவில்லை. வெண்ணிலாவின் நிலை அறிய அவன் மனம் ஏங்கிக் கொண்டே இருக்க, அதைவிட நன்றாக வளர்ந்திருந்த குழந்தைகளின் நலன் அறிய அவன் மனம் பெரும்பாடுபட்டது, துடிதுடித்தது. இதற்கு முன் அவன் தன் கட்டுப்பாட்டில் வெண்ணிலாவை அடைத்து வைத்திருக்கும் போது அவளை மயக்கமுறச் செய்து குழந்தையின் ஆரோக்கியத்தை தெரிந்து கொள்வதற்காக ஸ்கேனிங் செய்யும் போதே அவன் உடலில் தடுமாற்றம் தோன்றியது. அதை அடக்கிக் கொள்ளவே அவன் பெரும்பாடுபட்டான். தவறு செய்து விட்டோமோ என்று பிதற்ற ஆரம்பித்தான். அவள் மருத்துவமனைக்கு வந்து சென்றாலும் தன்னிடம் வந்து செல்லாமல் இருக்க, அவளின் நிலையறிய முடியாமல், ஸ்கேனில் குழந்தைகளையும் பார்க்க முடியாமல், யாரும் இல்லாத நேரத்தில் ஸ்கேனிங் அறைக்கு சென்று பதிவு செய்திருந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகளை பார்த்து வந்திருந்தான். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஏற்படாத தடுமாற்றம் இப்பொழுது அவன் மனதிலும் நேரடியாக குழந்தைகளை பார்க்கும்போது ஏற்பட்டிருந்தது. அதுவும்
குழந்தைகளை உயிருடன் போராட விட்டுவிட்டோமே என்ற பதட்டம் தொற்றிக் கொண்டது. தனக்குள்ளாகவே சில்லு சில்லாக உடைந்து கொண்டிருந்தான் எனலாம். மீண்டும் மீண்டும் அவளையும் அந்த குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் மேலெழுந்து நிற்க அந்த எண்ணங்கள் தவறு என்று தனக்குள்ளாகவே கடிவாளம் இட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் இரவென்றும் பாராமல் அவளை பார்ப்பதற்காக எழுந்து சென்றான் பிருத்திவிராஜ்.